2 குழந்தைன்னு முன்னமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஒருவர்னாங்க. அடுத்தால நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னாங்க. எதுக்கு? பெரும்பாலான வீட்ல ஒரு பிள்ளைங்க இருக்கிற வீட்ல வந்து மன அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு அப்போ ஒரு குழந்தை கூட பெற்றுக்க கூடாது நீங்க இதுல இருந்து சொல்ல வரீங்க. இதுதானே உங்க கருத்து? பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுல 2, 3 குழந்தை 2, 3 பெத்து போட்டு அவன் சொத்துல எல்லாம் வந்து பசு போட்டு ரத்தத்தை ஒயிலாம் மாத்தி அவன் வாயில ஊத்தி அதாவது அவங்க ஃபைனான்ஸ் ரீதியா நம்மளால என்னால ஃபைனான்ஸ் ரீதியா ஒரு குழந்தை தான் பெத்துக்க முடியும். பத்துக்கிட்டு அந்த பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்க கூட்டாலும் இன்னொரு பிள்ளை விளையாட வேண்டாமா? அப்புறம் நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? அதுக்கு அது மிஷின் பக்கத்து விட்டு விட மாட்டியா, துணி அழுக்காவிரன்னு விட மாட்டியா, வீட்டுல விளையாட கீழே வந்து உட்காரதுக்கு விளையாட விட மாட்டியா. நாங்க அப்படி இல்லை, இப்படி கை எட்டுன பிறகுதான் ஸ்கூலுக்கே விட்டாவே. இப்போ அப்படி இல்லை, எவ்வளவு கஷ்டமா இப்போ உள்ள வீடு பிள்ளை வளர்க்கு கேட்க பால்வாடியில கொண்டு போய் விட்டீங்க. எனக்கு கஷ்டமா இருந்துன்னா விட்டீங்க. படிக்கணும். எதுக்கு அப்ப படிக்க வேண்டாமா? சரி, அதுக்கப்புறம் நான் ப்ரீகேஜில இருந்து யூகேஜி வரை எங்க படிச்சேன்? சொல்லுங்க நான் எங்க படிச்சேன்னு. நீங்க என்ன விளையாட்டு விளையாடிட்டு கிடக்குறீங்க? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். எது கழுத்து எலும்பு கொண்ட நரம்பு முறிஞ்சு போறதுக்கா? கேட்க ரோட்ல ஒரு பையன் போற அப்படியே போறான். ரோட்ல என்ன வண்டியாரம் வந்து முட்டுனாலும் அந்த போறவன் தான். குருடன் கீழே விழாத விடவும் நல்ல கண்ணு தெரிஞ்சவன் தான் கீழே அடிக்கடி விழுயான். அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் 30-40 வயசுல எல்லாரும் பெல்ட் போட்டுருக்கீங்க. நீங்க மட்டும் போடலையோ? நீங்களும் பெல்ட் இருக்கு. திருமண வாழ்க்கைங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமானதுன்னா ஒரு சிலர் இதெல்லாம் பார்த்துட்டு கல்யாணமே வேண்டாக்கா சாமின்னு இருப்பாங்க. ஆனா அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் என்னுடைய சொந்த கருத்து. இப்ப இருக்க ஜெனரேஷன்லயே வந்து 2 குழந்தைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இருந்தாலுமே நிறைய டைம்ல வந்து ஒரு தனிமை ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு மேரேஜ் ஃபேமிலி அப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப மனளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் என்னுடைய சொந்த கருத்து. அவங்களுக்கும் ஃபேமிலி வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை, நிறைய உறவு முறைகள் வேணும். அப்பதான் எல்லாரும் வந்து வயிற்றுச்சல் பட்டு என் வாழ்க்கை இன்னும் கெடுத்துதல்லணும். அதுக்கு தானே நீ பிளான் பண்ற? அப்படி இல்லை. அது வந்து ஒருவேளை கல்யாணம் முடியாம இருந்து வாழ்றவங்க ஒரு வயசுக்கு பிறகு அவங்களே கூட சரிம்மா அந்த வயசுல கல்யாணம் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுன்னா அப்புறம் ஒன்றும் நடக்காது. அப்புறம் வந்து குழந்தை பத்தக்கூடிய விஷயம், அதான் வர சொந்த விஷயம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. எதுவுமே இருந்தாலும் அதுவுமே காலகாலத்துக்கு 2 குழந்தைன்னு முன்னமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அடுத்தால நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னாங்க. எதுக்கு இன்னொருத்தர்? எதுக்கு நான் உள்ள வரேன்? நீ குட்டி சத்தம் எதுக்கு வர? ஆனா வந்து இப்போ பெரும்பாலான வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல வந்து மன அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு அப்போ ஒரு குழந்தை கூட பெற்றுக்க கூடாது நீங்க இதுல இருந்து சொல்ல வரீங்க. இதுதானே உங்க கருத்து? பாதிக்கப்பட்டிருக்காரு. 2, 3 பெத்து போட்டு அவன் சொத்துல எல்லாம் வந்து பசு போட்டு ரத்தத்தை ஒயிலாம் மாத்தி அவன் வாயில ஊத்தி காலம் புள்ள நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான். அப்படி இல்லம்மா, அதாவது அவங்க ஃபைனான்ஸ் ரீதியா என்னால ஃபைனான்ஸ் ரீதியா ஒரு குழந்தை தான் பெற்றுக்க முடியும். பத்துக்கிட்டு அந்த பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு மன உளைச்சல்? எதுக்குடா உனக்கு மன உளைச்சல்? பிள்ளைங்க கூட்டாலும் இன்னொரு பிள்ளை விளையாட வேண்டாமா? அப்புறம் நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? அதுக்கு பதிலாக வீட்டுல யார் கூட இருந்து பிள்ளை விளையாடும்? 8 மணி நேரம் ஸ்கூல் டைம். எத்தனை மணி நேரம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல அது மிஷின் பக்கத்து விட்டு விட மாட்டியா, துணி அழுக்காவிரன்னு விட மாட்டியா, வீட்டுல விளையாட கீழே வந்து உட்காரதுக்கு விளையாட விட மாட்டியா. நாங்க அப்படி இல்லை, இப்படி கை எட்டுன பிறகுதான் ஸ்கூலுக்கே விட்டாவ. இப்போ அப்படி இல்லை. பிள்ளை ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போறேன்னு விட்டுருவாவ. 1.5 வயசு ஆன உடனே கொண்டு ப்ரீ கேஜி, 2 வயசு ஆன உடனே ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி கொண்டு விட்டுருவாவ. என்ன அவ்வளவு கஷ்டமா இப்போ உள்ள பிள்ளை வளர்க்குதுன்னு கேட்டேன். பால்வாடியில கொண்டு போய் விட்டீங்க. எனக்கு கஷ்டமா இருந்துன்னா விட்டீங்க. அதான் சொல்லாமல இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படி மோசமா. நீங்க எங்க யூத்னா அப்படிதான் இருக்கும். யூத்னா படிக்கணும். எதுக்கு அப்ப படிக்க வேண்டாமா? நான் 3 வயசுலதான் கொண்டு விட்டேன். அதுவும் 10 மணிக்கு கொண்டு விட்டு 12 மணி 2 மணி நேரத்துல கொண்டு கூட்டிட்டு தான் வந்தேன். சரி, அதுக்கப்புறம் நான் ப்ரீகேஜில இருந்து யூகேஜி வரை எங்க படிச்சேன்?
அப்போ எங்க படிச்சேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் எங்க படிச்சேன்னு. சரி அப்போ வந்து அதான் சொல்ல முடியல. இப்போ அந்த அந்த எங்களுக்கு வந்து அப்போ வந்து இருந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இப்ப இல்ல தானே. சுதந்திரம் பாதிக்கப்படும் சொல்றீங்களா, நம்மள ஏடால சொன்னீங்கன்னு சொல்றீங்களா. இப்ப செல்லு பட்டு தானே உங்களுக்கு உலகம் மட்டும் இருக்கு. எந்த நாட்டுல போன வந்து வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போனும் தான் உனக்கு. நீங்க வந்து கிள்ளி தாண்டி வந்து கத்துக்கிட்ட பிறகு கிள்ளி தாண்டி தான் கொஞ்சம் காலத்துக்கு விளையாண்டுட்டு இருப்பீங்க, அடுத்த விளையாட்டு கண்டுபிடிக்கிறது வரைக்கும். நீங்க நீங்க என்ன விளையாட்டு விளையாடிட்டு கிடக்குறீங்க நீங்க? பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு. எது கழுத்து எலும்பு கொண்ட நரம்பு முறிஞ்சு போறதுக்கா? கேக்கு ரோட்ல ஒரு பையன் போறப்படியே போறான். ரோட்ல என்ன வண்டியாரம் வந்து முட்டுனாலும் அந்த போறவன் தான். குருடன் கீழே விழாத விடவும் நல்ல கண்ணு தெரிஞ்சவன் கீழே அடிக்கடி விழுயான். அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? குருடனுக்கு மைண்ட் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். குண்டு எங்கேயும் இருந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாது. ஆனா இவன் கண்ணு தெரிஞ்சவன் தெரியுமா, இதுலதான் கண்ணை வச்சுட்டே போவான், கீழே விழுந்து சாவுது. அப்ப என்னது வளர்ச்சி? பெரிய வளர்ச்சியா நீங்க எல்லாம்? அப்ப நீங்க எதுக்கு போன் வச்சிருக்கீங்க? போனும் நான் 24 மணிக்கு உங்களை போல அப்படி கொண்ட நரம்பு முறையை நானும் 24 மணி நேரம் வச்சுட்டா இருக்கேன். ஆமா, கவர்ந்து விழுந்து படுத்து சுருண்டு நெத்துது கழுத்து கொண்டு ஆவாதுன்னா அழகா ஜாலியா படிச்சுட்டு தான் போன் பாக்குறேன். இறால் மீன் அந்த குழம்புக்குள்ள போட்ட உடனே அது சுருண்டுருமில்ல, அப்படி சுருண்டுதான் இருக்கிறிய. ஒரு ரோட்ல எந்த பிள்ளைக்காவது கொண்ட நரம்பு செவியா இருக்கோ எனக்கு இருக்குல்ல, நல்லா தானே இருக்கு எனக்கு. எல்லாம் 30-40 வயசுல எல்லாரும் பெல்ட் போட்டுருக்கீங்க. நீங்க மட்டும் போடலையோ? நீங்களும் பெல்ட் இருக்கு எடுத்து காணிக்கிட்டா. நாங்க வேலை செய்து எங்களுக்கு எலும்பு தேய்மானம் வந்து நீங்க போன பார்த்து உங்களுக்கு எலும்பு இது தேய்மானம். என்ன நல்ல கதையா இருக்கு. அது தியாயம்னு இருந்துச்சுன்னா தியாயிருந்துச்சு. எதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க வேலை பார்த்தீங்கன்னா போனை பாக்குறேன். எனக்கு நாளைக்கு லேப்டாப்ல வேலை பார்க்கணும்னா நான் குனிஞ்சிருந்தா பார்க்க முடியும். அப்புறம் இதாகிட்டுனா நீங்க சொல்லுவீங்க போனை பார்த்து பார்த்து இவளுக்கு இப்படி ஆயிட்டு இருந்தீங்க. பாத்தியா, நம்ம ஒரு கதை பேசினா இன்னொரு கதைக்குள்ள போயிடும். அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து நிஜ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு அதனாலதான் அது